பண வரவு எவ்வளோ வந்தாலுமே பணம் தங்க மாட்டேங்குது. அதிகமான விரயம் ஏற்பட்டுட்டே இருக்கு. பணத்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஜாதகத்துல கணிக்க முடியுமா? இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை எடுத்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமா மாற்றம் உண்டு. எப்படி அப்படின்னா எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும். உணவுக்கு, அந்தஸ்துக்கோ எதுக்குமே பஞ்சம் வராது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரம். இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் தாய் தான். தாயாரோட பாதத்தை வணங்கிட்டு போனாலே மிகப்பெரிய யோகம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனோ அல்லது சனி பகவானோ இருந்தா அவங்க நிச்சயமா கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமா அடைஞ்சிருவாங்க. அதிர்ஷ்டம் கூடுறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் அவங்க செஞ்சா சிறப்பு? மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்காங்களோ, குருவா இருக்காங்களோ அவங்கள வணங்குறது, இல்லை குரு பகவான் வணங்குறது, தட்சிணாமூர்த்தியை வணங்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வணக்கம். வணக்கம். இப்போ எல்லாருக்குமே பண தேவைன்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவையா இருக்கு. எல்லா மனுஷங்களும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில். நிச்சயமா. பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? சேமிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான வழிகளை ஜோதிடத்துல கணிக்க முடியுமா? நிச்சயமாமா. எப்படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நம்ம நிறைய விஷயத்த சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. கண்ணதாசன் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது. நான் சொல்லல. முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவார். நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த செயல் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா நடக்கும். நல்லது செய்தா நல்லதும், கெட்டது செய்தா கெட்டதும் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லுவாங்க, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு. எப்பவுமே சுத்தமா இருக்கிறது நல்ல விஷயங்கள். என்ன காரணம் அப்படின்னா நீங்க இப்போ பணத்தை பத்தி கேட்டீங்க. இந்த நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு சொன்னோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 2வது வீடு தான் பணத்தை குறிக்கிற இடம். அதாவது ரிஷப ராசி. அதாவது மேசம் முதல் வீடாகும், ரிஷபராசி 2ஆம் இடமா இருக்கும். இந்த 2ஆம் வீடு தான் ஒருத்தங்களுக்கு பணம் எப்படி வரும், எந்த வழியில சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்படி ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் ஒருத்தவங்க ஒவ்வொரு துறையில சம்பாதிப்பாங்க. ஒரே துறையில எல்லாரும் சம்பாதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் எந்த துறை எடுத்து செயல்பட்டா அவங்களுக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த துறையை எடுத்து செயல்படுத்தும் போது அந்த துறை வழியாக அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும். நம்ம பொதுவாக தான் நம்ம இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க. பொதுவாக பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடான ரிஷபத்தை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சுக்கிரன் வீடு. சுக்கிரனாலே எப்படின்னா வெள்ளிக்கிழமையை குறிக்கிற நாள். வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, பொதுவாகவே வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, தொடச்சி சுத்தம் பண்ணுவாங்க, வாசல்ல நீர் தெளித்து கோலம் போடுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி உள்ள நாள், மகாலட்சுமி வரையறுக்கிற நாள். பொதுவாக வெள்ளிக்கிழமையில இப்போ ஒரு குழந்தை பிறந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நீங்கள் ஒரு நல்லா பாருங்க, இப்போ நம்ம நேர்கள் யாராவது வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணாக இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னா மீன் எப்படின்னா வெள்ளிக்கிழமை காலைல 6 மணிலேருந்து சனிக்கிழமை காலைல 6 மணி வரைக்குமே வெள்ளிக்கிழமை தான். இந்த டைமில் ஒரு பிறந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அவள் லட்சணமாக இருப்பாங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் தனியாக தெரியக்கூடிய அடையாளம் இருக்கும் அவங்கள்ட்ட. மகாலட்சுமி அம்சம் அவங்க முகத்தில் இருக்கும். அப்போ இந்த கிழமைக்கே இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை எடுத்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமாக மாற்றம் உண்டு. எப்படி அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், எதையுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரனுக்குள்ள நிறம் அப்படின்னா வெள்ளை, வெண்மை தான் சுக்கிரனுடைய நிறம். அப்போ வெண்மை நிறத்தை பயன்படுத்துறது கூட யோகம் தான். எப்படி வெண்மை நிறத்தை பயன்படுத்தலாம்? நம்ம வீட்டுக்கு வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் வைக்கலாம். அதெல்லாம் ஒரு ஒரு அது ஒரு விதமான யோகத்தை கொடுக்கும். நீங்கள பார்த்தீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறவங்க எப்படியுமே பெரிய ஆள்லாம் இருப்பாங்க. பெரும்பாலும் ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை யாரா வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு கெத்து இருக்குதுங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்குன்னு. அது பலவிதமான ஒரு மனநிலையை மாற்றத்தை கொடுக்கும். நம்ம நல்லா ஒருத்தவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கவங்கள பேசிட்டு இருக்கோம்னால ஒரு ஆடை ஒரு விஷயத்த சொல்லும்ல, அப்போ நம்ம மனசுல இயற்கையாகவே அவங்க மேலே ஒரு மரியாதை மதிப்பு உண்டாகுது. அப்போ அதெல்லாம் உருவாகும் போது செல்வமும் நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் அதிகமாக பயன்படுத்துறது ஒரு விதமான யோகம். 2வது சுக்கிரனுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாமே பயன்படுத்துறது பணத்தை கொடுக்கும். எப்படின்னா வாசனை திரவியங்கள், வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்துறது. வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்தினாலும் யோகம். இதில் இன்னொரு விசேஷம், குறிப்பாக என்ன விசேஷம் அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு விதமான வாசனை திரவியம் இருக்குது. அது நீங்கள் என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க, அதுக்கு எப்படிப்பட்ட வாசனை திரவியம் பயன்படுத்தணும் இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல பயன்படுத்தும் போது மிகப்பெரிய யோகம் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் தாய் தான். அப்படிதான் நமக்கு முதல் எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்க தாய், அம்மா தான். அம்மா தான் முதல் சாப்பாடு ஊட்டுறது, ஆனா சொல்லி கொடுக்குறது அவன் எல்லாம் அம்மா தான். அப்போ முதல் கடவுள் தாய் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிஷப ராசி தான் நான் சொன்னேன் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு. அந்த ராசியில சந்திரன் உச்சமாகுது. சந்திரன் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் யாரை சொல்றோம்னா தாயை தான் சொல்றோம்.
அப்ப தாயாருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது. டெய்லி தாயாரோட பாதத்தை வந்து வணங்கிட்டு போனாலே மிகப்பெரிய யோகம். என்னோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் டெய்லி அவர் அவங்க அம்மா கால்ல வந்து வணங்கிட்டு தான் அவர் ஆஃபீஸ்க்கே போவாரு. அவர் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல நல்ல வளர்ச்சி, எல்லா விதமான பாக்கியமும் அவருக்கு இருக்குது. அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தினால. ஆக அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்குறதும் கூட ஒரு செல்வ வளர்ச்சிய நமக்கு ஈர்த்து குடுக்கும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சங்கரன் கோவில்னு ஒரு இடம் இருக்குது. மதுரைக்கு பக்கத்துல சங்கரன் கோவில் இருக்குது. அங்க வந்து எப்படின்னா, வேலப்ப தேசிகர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தாரு. அவரு அந்த கோயில்ல வந்து ஸ்ரீ சக்கரத்த வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்ப ஸ்ரீ சக்கரம்னால ஸ்ரீ சக்கரங்கிறதும் வந்து லட்சுமியோட சக்கரம் தான். அதுவும் பணத்தை ஈர்த்து குடுக்கக்கூடிய ஒரு சக்கரம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பல பேருக்கு வந்து செல்வ வளர்ச்சி உண்டாகுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வாய்ப்பு கிடைச்சா அந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாம். வேலப்ப தேசிகர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் வந்து அங்க இருக்காங்க. சங்கரன் கோவில் இருக்குது. அங்க போயிட்டு வழிபட்டு வர்றதும் விசேஷம். அதே மாரி வீட்லயும் கூட ஸ்ரீ சக்கரத்த வச்சு வழிபடணும். ஸ்ரீ இது சக்கரம் வந்து பொதுவாவே எல்லாருமே வழிபடலாமா இந்த சக்தி? தாராளமா எல்லாரும் வழிபடலாம். ஆனா, அந்த சக்கரம் எழுதுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குங்க. முறையா எழுதுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அத சரியா செஞ்சிருக்கணும். அது சரியா உருக்குடுக்கப்பட்ட ஒரு எந்திரம் நிச்சயமா மிகப்பெரிய யோகத்த செய்யும். எப்படின்னா, நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கோவில்ல பிரதிஷ்டை பண்ணும்போது, தெய்வத்த பிரதிஷ்டை பண்ணும்போதே, அதுக்கான எந்திரத்த அதோட பாதத்து அடியில வச்சு தான், அது மேல தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. எந்திரங்களுக்கு வந்து மந்திரங்கள உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதிகம். நம்ம டெய்லி நம்ம ஸ்ரீ சுத்தம் அந்த சக்கரத்த வச்சு, அந்த லட்சுமியோட மந்திரம் சொல்ல, அந்த வீட்ல வந்து எல்லா விதமான பாக்கியம் கிடைக்கும். உணவுக்கோ, அந்தஸ்துக்கோ எதுக்குமே பஞ்சம் வராது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிய குடுக்கக்கூடிய சக்கரம் தான் ஸ்ரீ சக்கரம். இது எதுல வேணாலும் இருக்கலாம். எந்திரங்கள் வந்து நெறைய விதமா இருக்குது. வெள்ளியில இருக்குது, செப்பு தகட்டுல இருக்குது. ஒரு பேப்பர்ல கூட வரைஞ்சு வச்சுக்கலாம். அது வந்து அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டது. ஆனா முறையா எழுதப்பட்ட எந்திரங்கள் வந்து அற்புதமா பலன் செய்யும். இது செல்வத்தை ஈர்க்கிறது இது ஒண்ணு. இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கடன் அடையறதுக்கு என்ன வழின்னு. பணம் வந்தாலே கடன் அடைய போகுது. அப்ப இந்த வழிமுறைகள பயன்படுத்தினா, அ நிச்சயமா வெற்றி உண்டு. வீட்டுல வந்து பீங்கான் ஜாடியில வந்து உப்பு கொட்டி வச்சா மகாலட்சுமி சொரூபம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது உண்மையா அது? உண்மைதாங்க. அதுவும் மகாலட்சுமி அம்சம் தாங்க. அதாவது அன்னம். உணவு குடுக்கக்கூடிய கடவுள் வந்து லட்சுமி தான். அன்னலட்சுமின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்னலட்சுமி வீட்ல அந்த அன்னலட்சுமிங்கிற ஒரு அம்சம் வந்து அதுவும் வெண்மை நிறம் தானே. பார்த்தீங்கன்னா, உப்பும் வந்து வெண்மை வெண்மை நிறமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். அப்படிங்கிற பட்சத்தில எடுத்துக்கலாம். இன்னும் கூட சில பேர் சொல்லுவாங்க, குபேரனுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஊறுகான்னு சொல்லுவாங்க. அதிகமா ஊறுகாய் வீட்ல வச்சிருந்தா கூட செல்வம் வரும். குபேரன் வருவாரு. அப்படின்லாம் நெறைய கணக்கு இருக்குதுங்க. எது எப்படி இருந்தாலும், நமக்கு நடக்கிற தசாபுத்தி ஒரு மிகப்பெரிய வேலைய செய்யுங்க. இப்போ ஜாதகத்தில வந்து சில அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள்லாம் இருந்தா, இவங்க நிச்சயமா கோடீஸ்வர யோகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிறலாம். அதில ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். ஒரு எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோ அல்லது சனி பகவானோ இருந்தா, அவங்க நிச்சயமா கோடீஸ்வர யோகத்த நிச்சயமா அடைஞ்சிருவாங்க. ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல அடைவாங்க. அது எந்த காலகட்டங்கிறது அதோடைய தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தி எப்போ வருதோ, அந்த காலகட்டம் நம்ம குறிச்சு குடுத்தோம். இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து யோகம் இருக்குது. இந்த டைம்ல நீங்க எத செஞ்சாலும் வெற்றி அடையும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சொல்லுவோம்ல சில பேருக்கு வந்து அவன் எப்பவுமே யோகமா இருக்குது. எத செஞ்சாலும் யோகமா இருக்குது. தொட்டதெல்லாம் பொன்னாகுது. அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி தான். ஒரு தசாபுத்தி தான் ஒரு மனிதன வந்து ஹீரோவாக்குது. ஹீரோவாவோ, ஜீரோவாவோ ஆக்கக்கூடிய இது வந்து தசாபுத்தி தான். அப்ப நம்மளுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது? அப்படிங்கிறத பொறுத்தும் நமக்கு செல்வ வளர்ச்சிய சொல்லிறலாம். நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி, அதாவது தனாதிபதி, அதுக்கு தனாதிபதின்னு பேர் வைப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அந்த தொழில் எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா, லைஃப்ல நிச்சயமா வெற்றி அடைவாங்க. இப்ப நம்ம வந்து படிக்கிறது ஒண்ணா இருக்கும், ஒர்க் பண்றது ஒண்ணா இருக்கும். அப்ப படிச்ச கல்வியையே அதாவது நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோம் லைஃப்ல, எது நமக்கு ஜெயிக்கும், எது கை குடுக்கும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல எடுத்த படிப்ப படிச்சோம்னா, இன்னும் கூடுதலா அதுல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு தான் ஜோதிடம் வந்து அழகா வழிகாட்டுது. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க கரெக்ட்டா இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலுமே ஒரு விசேஷம் இருக்குது. அத சரியா புரிஞ்சு செயல்படுத்தும்போது நிச்சயமா வெற்றி உண்டு. பண வரவு எவ்வளோ வந்தாலுமே வந்து பணம் தங்க மாட்டேங்குது. அதிகமான விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பணத்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு, சேமிக்கிறதுக்கான வழிகள் வந்து ஜாதகத்துல கணிக்க முடியுமா? நிச்சயமாங்க. எப்படி அப்படின்னாங்க, அ இந்த இடத்துல முக்கியமா ஜாதகம் தாங்க பேஸா வந்து பக்காவா செயல்படுங்க. என்னோட அனுபவத்துல நெறைய பேர் பார்த்துருக்கேன். அ ஒரு கிரகம் வந்து அதிகமான பாகைய வந்து அ கடந்திருந்தா, அந்த கிரகம் யோகம் வேலை செய்யும்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா அதிகபட்ச வகையான அந்த ஒரு ராசியோட லாஸ்ட் பாதத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து கேட்டை 4ல ஒருத்தங்க பிறந்திருந்தாலும் சரி, உத்திராடம் 1ல பிறந்திருந்தாலும் சரி, அ அவிட்டம் 2ல பிறந்திருந்தாலும் சரி, புரட்டாதி 3ல பிறந்திருந்தாலும் சரி,
ரேவதி 4ல் பிறந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நட்சத்திரங்கள் இந்த பாதத்திலிருந்து தசாபுத்தி நடந்தாலும், இதுல பிறந்திருந்தாலும், அவங்களுக்கு வந்து விரய செலவுகள் அதிகமாகுங்க. பணம் என்ன வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாது. அதுதான் நடக்கும். அதுக்கு வந்து எப்படி அப்படின்னா, ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ, அது தேவைக்கு தகுந்தாலும் பணம் வந்துரும். அது நல்ல விஷயம் தான். ஆனா பணம் மிச்சம் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. இந்த இடத்துல தான் நமக்கு சரியான தசாபுத்தி நடக்கிற காலங்கள்ல, நம்மளோட பணத்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல கவனமா பண்ணணும். நான் இப்ப சொன்ன பாதத்திலிருந்து தசாபுத்தி நடந்தது அப்படின்னா, அந்த டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா லாஸ் ஆயிரும். புரியுதுங்களா? அப்ப இந்த தசாபுத்தி வந்து நம்ம சரியா இருந்தா மட்டும் தான் இது சாத்தியமாகும். அப்படி இல்லாட்டியும், வீடு வந்து வாஸ்து பிரகாரம் அமைச்சுக்கணும். அதாவது தென்மேற்கு மூலைய சரியா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விரயத்த வந்து நம்ம தவிர்க்கலாம். இதுதான் வந்து அனுபவத்துல கண்ட உண்மை. இதுதான் ஒரு வழி. மற்றபடி வேற வழிங்கிறது இல்ல. சுப விரயம் வேணா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். விரயம் ஆகப்போகுது அப்படிங்கிறது இருக்குது. சுப விரயம் பண்ணிட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத விரயம்ங்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். இதுதான் நம்ம அந்த இடத்துல அட்வைஸ் பண்ண முடியுமே தவிர, விரயத்த தவிர்க்க முடியாது. அது தசாபுத்தி தான். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், செலவே இருக்காது. வரவு மட்டும் வந்துகிட்டே இருக்கும். செலவே இருக்காது. இல்லாட்டியும் வரவுக்கும் செலவுக்கும் வாய்க்கா வெட்டின கதையா தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே தசாபுத்தி தான். பண சேமிப்பு பத்தி பேசணும். இப்போ சரி. கடன் வந்து அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கு. கடன் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு. இதுலேருந்து வெளில வரதுக்கான வழிபாடுகள் என்னென்ன? இப்போ என்னன்னா, இப்போ வந்து நீங்க அரசியல் அமைப்பே எடுத்துங்களேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அமைச்சர் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அமைச்சர், அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி. எந்த டிபார்ட்மெண்ட் ரீதியா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுமோ, அது அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள அமைச்சரவை பார்த்தா மட்டும் தான் நடக்கும். அப்ப நம்ம வந்து கடன் வந்து அடையணும் அப்படின்னா, பணம் வந்தா தான் கடன் அடையும். அப்ப பணத்துக்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட்ட மீண்டும் மீண்டும் சொல்றேன், மகாலட்சுமி தான். அவங்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தேவதை ஒதுக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நவகிரகங்களே ஒவ்வொன்னும் ஒவ்வொரு துறையை குறிக்கும். புதன்னா எழுத்து, பேச்சு, குருனா வந்து அதிகாரம், ஆலோசனை சொல்றது, டீச்சிங் குணம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதேமாதிரி சுக்கிரன்னா வாகனம், வீடு, லக்ஸுரியான வாழ்க்கை இதெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரியே பணத்துக்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து அ மகாலட்சுமி தான். அப்ப மகாலட்சுமிக்கு உள்ள வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமிக்கு உள்ள ஸ்ரீ சக்கர வழிபாடு இதுதான் ஒருத்தங்களுடைய பிரச்சனை 100% வந்து தீர்க்கும். வேற எதுவுமே தீர்க்காது அப்படின்னு. அதே மாதிரி கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல திருப்பி குடுத்தா அடையும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எதுவா இருந்தாலும் பணம் வரணும். மகாலட்சுமி வழிபட்டா பணம் வரும். சரியா வழிபடணும். அப்ப இந்த இன்னொரு இடத்துல இருக்கு. சில பேர் வந்து மகாலட்சுமி ஸ்ரீ சக்கரம் வச்சு வழிபடுவாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் வாஸ்துங்கிறது பக்காவா வேலை செய்யுது. என்னுடைய அனுபவத்துல வாஸ்துங்கிறது அழகான ஒரு விஷயத்த சொல்லும். உதாரணத்துக்கு சொல்றேங்களேன். இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து வடமேற்கு மூலைன்னு சொல்றாங்க. அந்த கார்னர் உயர்ந்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த வீட்ல ஆட்கள் தங்க மாட்டாங்க. அப்படியே தங்குனாலும் ஏகப்பட்ட பிரச்சனையோட இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் செக் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கும். அப்போ வாஸ்துங்கிறதுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்குது. அதையும் நம்ம சரியா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா கடனோ, நோயோ, எதிரியோ இல்லாம வாழ்றதுக்கான வழிய இது ஏற்படுத்தி குடுக்கும். அதுதான் உண்மை. என்னோட அனுபவத்துல. அதே மாரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த கேட்டை நாள்ல இருந்து தசாபுத்தி நடந்தாலும், கேட்டை நாள்ல ஒருத்தங்க பிறந்தாலும், அது சந்திர தசை நடக்கும்போது, அவங்க நெறைய அவஸ்தைகளையும், விரயங்களையும் சந்திப்பாங்க. மரண அவஸ்தை சொல்லுவாங்க. அதே மாரியோட சூழ்நிலைய வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து கேட்டை நாள்ல வந்து ஒரு ஒரு பெண் ஆணோ பிறந்திருந்தாலும், சந்திர தசை வருங்காலத்துல கஷ்டப்படுவாங்க. இப்போ புனர்பூசம் 3ல வந்து ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த சந்திர தசை வருங்காலத்துல அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்ப அடைவாங்க. விரயங்கள் ஆகும். மன அவஸ்தைகள் அதிகமாகும். ஆனா ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர், வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த காலகட்டங்கள்ல அவங்க அறிவ பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும். அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த இடத்துல பதிவு பண்றேன். வழிபாடுல ஸ்ரீசக்கர வழிபாடு. ஸ்ரீசக்கர வழிபாடு தான் பெஸ்ட்டு. அத விட்டா வேற ஏன்னா பணத்துக்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து மகாலட்சுமி தான். பெருமாள் தான். கட்டாயம் மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு உள்ள புடிச்ச மலர்கள வச்சு, அதாவது மல்லிகை எல்லாம் அவங்களுக்கு புடிச்ச கலர்ன்னு சொல்லுவாங்க. மல்லிகை வெள்ள கலர் தான். எப்படி பார்த்தாலும் வெள்ளை நிறங்கிறது வந்து மகாலட்சுமி உள்ளது. வெண் தாமரை இதெல்லாமே மகாலட்சுமி அம்சம். அதனால வந்து அது சார்ந்த விஷயங்கள வச்சு நம்ம வழிபட்டாலும், அவங்களுக்கு புடிச்ச விஷயத்த செஞ்சு வச்சு வழிபட்டாலும், குறிப்பா அவங்களுக்கு புடிச்ச நாள் வந்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை முறையா வழிபட்டு வந்தாலும், வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில்ல போய் நெய் தீபம் போட்டு வந்தாலும், நிச்சயமா நல்ல மாற்றங்கள கண்டிப்பா அடைவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்கள பார்த்தாலே தெரியும். அவங்க மகாலட்சுமி அம்சமா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸ்ரீசக்கர வழிபாடு சொன்னீங்க இல்லையா? இந்த சக்கரத்தை எப்படி வழிபடலாம் வீட்லயே? இப்ப வந்து நம்ம தெய்வம் வழிபாடு மாரியே தான். ஸ்ரீசக்கரத்த வச்சு அதுக்குன்னு அந்த மகாலட்சுமி ஒரு மந்திரம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு மந்திரத்த நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும்போது, முடிஞ்சா வந்து 108 பூ மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். வாய் படைச்ச மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம். 108 பூ ஒவ்வொரு பூவா போட்டு மகாலட்சுமி மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி இப்படி வழிபட்டாலே போதும். டெய்லி முடிஞ்சா பண்ணா ரொம்ப விசேஷம்.
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணி கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு இருக்கவங்க இருக்காங்க. முறையா பண்ணணும். சொல்வது எளிது, செய்வது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா, இத ஃபாலோ பண்ணா நிச்சயமா வந்து மாற்றம் வந்து மாறாமல் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அ உருவேற திருவேறும். நம்மளுடைய ஆசைகளும் சரி, நம்ம பண தேவைகளும் சரி கட்டாயம் பூர்த்தியாகும். அட்லீஸ்ட் டெய்லி முடியலனாலும் வெள்ளிக்கிழமை அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு 108 பூ போட்டு, அதுக்கு பூ வச்சு, பொட்டு வச்சு, அந்த அலங்காரம் பண்ணி அலங்காரம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆடை அலங்காரங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அலங்காரங்கள் வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச விஷயம். அழகா அலங்காரம் பண்ணி, அத வந்து வழிபடலாம். வாய்ப்பு கிடைச்சா சின்ன ஊஞ்சல் மாரி செஞ்சு, அதில மகாலட்சுமி வச்சு தாலாட்டலாம். இதெல்லாம் பெரிய விசேஷத்த குடுக்கும். அதேமாரி பௌர்ணமி பூஜை வந்து எதிர்காலத்துக்காக செய்யப்படுற பூஜை வந்து பௌர்ணமி பூஜை. அது பெண் தெய்வ வழிபாடு தான் பெரும்பாலும் பௌர்ணமியில விசேஷமா செய்வாங்க. நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து வழிபட வேண்டிய நாள் வந்து பௌர்ணமி. அந்த நாள் வழிபட்டா எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா பணம் வரணும். அப்புறம் மனம், ஆயுள், ஆரோக்கியம் இது எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. அதான் ஜாதகம், வாஸ்து எல்லாத்தையும் பார்த்து சரியா இயக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமா இந்த பூமியில ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு போறதுக்கான வழிகள் அத்தனையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. அவ்வளவு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. அத நம்ம கடைபிடிக்கணும் அவ்வளோதான். கடைபிடிச்சோம்னா வெற்றி நிச்சயம். 12 லக்னக்காரர்களோட அதிர்ஷ்டம் கூடுறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் அவங்க செஞ்சா சிறப்பு? மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து 2ஆம் அதிபதி. அதாவது தனத்த குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரனே வராரு. அவங்க வந்து கண்டிப்பா மகாலட்சுமி வழிபாடு கூடுதலான பலன் செய்யும் அவங்களுக்கு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். இப்ப ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆம் வீடு வந்து புதன். புதன் வந்து பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு. கிருஷ்ணர் வழிபாடு வந்து பண்ணிட்டு வரலாம். கிருஷ்ணருடைய ஃபோட்டோ வச்சு வணங்கலாம். இல்ல கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில பெரும் மாற்றம் நடக்கும். அதே மிதுன லக்னம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சிவன் வழிபாடு. சிவன் வழிபாடுங்கிறது கூட சேர்த்து தாயார் அம்மாவ குறிக்கும். சந்திரன் வந்து அம்மாவ குறிக்கும். அப்ப அம்மாவுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அம்மாவுடைய பாதத்தை கும்பிடுறது உங்களுக்கு கூடுதலான ஒரு பலன செய்யும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, கடக லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சூரிய வழிபாடு. டெய்லி வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, வாழ்க்கையில எல்லாமே கண்கண்ட தெய்வமே சூரியன் தான். அதனால அவங்க அத வணங்கிட்டு வந்தாங்கன்னா பணம் வரும். சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கன்னிமார்கள், கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த வராகி அம்மன், சாமுண்டீஸ்வரி, அதேமாரி வந்து கன்னி தெய்வங்கள வந்து வணங்கிட்டு வந்தாங்கன்னா, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். முடிஞ்சா வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப நல்லது அவங்க. அதேமாரி வந்து கன்னி லக்னத்தில பிறந்தவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வழிபடலாம், பைரவர் வழிபாடு பண்ணலாம். இந்த 2 வழிபாடும் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த குடுக்கும். அதேமாரி துலா லக்னம். துலா லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முருகன். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணலாம். பண்ணாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள, செல்வ ரீதியான மாற்றங்கள நிச்சயமா குடுக்கும். விருச்சிக லக்னம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆ குரு அவங்களுக்கு யார் வழிகாட்டியா இருக்காங்களோ, குருவா இருக்காங்களோ அவங்கள வணங்குறது, இல்ல குரு பகவான வணங்குறது, தட்சிணாமூர்த்திய வணங்குறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிய குடுக்கும். தனுசு லக்னத்தில பிறந்தவங்களுக்கு வந்து ஆ சனீஸ்வரன் வழிபாடு. சனீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லது. இந்த இடத்துல சனீஸ்வரங்கிறது ஒரு காகத்துக்கு வந்து உணவு குடுக்குறது. இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு செல்வ வளர்ச்சிய குடுக்கும். மகர லக்னத்தில பிறந்தவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பன் வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்கன்னா, லைஃப்ல மாற்றம் நடக்கும். கும்ப லக்னத்தில பிறந்தவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் வணங்கிட்டு வர்றது, அங்க உள்ள குரு பகவானை வாங்கிட்டு வர்றது, அங்க உள்ள மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, அதுவும் வியாழக்கிழமைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். மீன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு வந்து முருகன் தான். பழனி முருகன். பழனி முருகன வணங்கலாம். வணங்கிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். அதேமாரி மலை மேல உள்ள சிவன் வழிபாடு பண்ணாலும், மீன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாங்க. அதாவது நம்ம பணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜோதிடம் அழகா நெறைய விஷயங்கள் சொல்லுது. பேசிக்கா வந்து இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான். நம்ம ஜாதகம் சரியா இயக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஜெயிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து திதியச்ச சிரின்னு சொல்லுவாங்க. திதிப்படி செயல்பட்டா செல்வம் சேரும். நம்ம பிறந்த திதி என்ன, அந்த திதி வந்து ஜாதக ரீதியா எந்த கட்டத்த எந்த பாவத்த இயக்குது, அப்படியெல்லாம் பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னா, நிச்சயமா எல்லாருமே நம்ம முன்னோர்கள் வந்து சும்மா எல்லாத்தையும் குடுத்துட்டு போலங்க. எல்லாம் பயன்படுத்திங்கடா. இத பயன்படுத்தி எப்படியாவது ஜெயிங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாரியே நெறைய வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அத நம்ம சொல்லிக் குடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம வந்து என்னோட அனுபவத்துல நெறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். நான் வணங்குற தெய்வமும் நெறைய விஷயம் எனக்கு சொல்லிக் குடுக்குது. வாழ்க்கையில வந்து அனுபவம் ஒரு விஷயம். 2வது வாழ்க்கையில கடந்து வரும்போது நெறைய பேருக்கு இப்ப சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்த ஒருத்தன் பார்த்தாலே நெறைய விஷயத்த சொல்லிருவேன். அதெல்லாம் இறை அருள் தான். ஆக வந்து மொத்தத்துல வந்து நம்ம ஜாதகத்த கரெக்ட்டா இயக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா விதமான கஷ்டத்துலருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. 2 விஷயம். 1 ஜாதகம், 2வது வாஸ்து. இந்த 2 விஷயமும் சரியா பயன்படுத்தினோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நெறைய அனுபவத்துல பார்த்துருக்கேன். ஜோதிட அறிவையும், ஜோதிட அனுபவங்களையும் எங்க கூடயும், எங்க நேயர்கள் கூடயும்
பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. உங்க நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.